எனது அன்பார்ந்த யூடியூப் நேயர்களே, இன்றைய தலைப்பாக எனக்கு மேலிருந்து வந்தது தான். ஒரு நாள் விடிய காலத்தில் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்துருச்சு. அதை போடணும், இந்த வீடியோ போடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பிஸியில் போட முடியல. அதனால் மேலிருந்து உணர்த்தப்பட்டதை ஒரு 4 நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு வீடியோவை போடுறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போவோம். தலைப்பு என்னன்னு சொல்லட்டுமா? நம்முள் இறைவன் அப்படின்னு வச்சுக்கோமா, இல்லை கேள்வியாக வச்சுருவோமா? நம்முள் இறைவனா அப்படின்னு வச்சுக்கோம். சரி, இப்போ நம்ம இந்துக்களில் ஒரு வழக்கமான பேச்சு உண்டு. எல்லார் நெஞ்சுக்குள்ளேயும் இறைவன் குடியிருக்காரு, எல்லோர் நெஞ்சிலையும் குடியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு வழக்கு தமிழில் உண்டு, நம்ம இந்து மதத்துலேயும் உண்டு. அப்போ நம்மளுடைய ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கடவுள் வாழ்கிறாரு அப்படின்னு சொன்னால், நம்ம நெஞ்சுக்குள்ளே கடவுள் இருக்கார் அப்படின்னு சொன்னால், அப்புறம் ஏன் மனுஷனுக்கு இவ்வளோ கெட்ட எண்ணம்லாம் வருது, கெட்ட புத்தி வருது, கெட்டவன் இருக்கான், அயக்கத்தனம் பண்ணுறான், இவ்வளோ மனசாட்சிக்கு விரோதமாக நடக்கிறான்? ஏன் நடக்கிறான்? கடவுள் இருக்கும் இடம் கோயில் இல்லையா இந்த உடம்பு ஆலயம். அப்போ கடவுள் இருக்கார், எல்லார் உடம்பும் இருக்காருன்னா அங்கே கெட்ட எண்ணம் வரலாமா? அப்போ கடவுள் இல்லையா உள்ளுக்குள்ளே அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நீங்கள் யாராச்சும் என்னைக்காச்சும் நமக்குள்ளே தான் இறைவன் இருக்கார், கடவுள் உள்ளே இருக்கார் அப்படிங்கிறதால நம்ம உள்ளே இறைவன் இருக்காருன்னு யாராச்சும் தேடி பார்த்துருக்கீங்களா? எங்கே நமக்குள்ளே தான் கடவுள் இருக்காருங்க, அந்த கடவுள் எங்கே இருக்காருன்னு தேடி பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா கடவுளுங்கிறது எந்த உருவத்தில் இருக்காருன்னு தெரிஞ்சாதானே தேடலாம் இல்லையா? சிவனை கும்பிட்றவங்க சிவன்னு அந்த ஜடாமுடியோட கழுத்தில் பாம்போடு உள்ளுக்குள்ளே தேட முடியுமா? பெருமாள், வெங்கடேச பெருமாள் இருக்கார், இல்லை பள்ளிக்கொண்ட பெருமாள் இருக்காருன்னா அந்த வைஷ்ணவர்கள் இங்கே உள்ளுக்குள்ளே எங்கடா உட்காந்துருக்காரு, எங்கே படுத்திருக்காரு, இல்லை எங்கே நிற்கிறாரு சங்கு சக்கரத்தோடன்னு தேட முடியுமா? முருகனை கும்பிட்றவங்க அப்படி முருகன் வேலோட உள்ளுக்குள்ளே இருக்காரா தேட முடியுமா? அப்படி என்னைக்காச்சும் தேடி பார்த்துருக்கீங்களா? ஒரு சிந்தனை, தியானத்தில்னு இல்லை, ஒரு சிந்தனை, என்ன மனசுக்குள்ளே கடவுள் இருக்காருங்கிறாங்களே, எப்படி இருப்பார் அவர்? என்ன உள்ளுக்குள்ளே இருக்கிற நிஜமா? அனாட்டமி ப்ரொஃபஸர் அறுத்து பார்க்குறாரு அந்த உடம்பை, கடவுள் இருக்கிற மாதிரி தெரியல அவருக்கு. யாருக்கு இந்த உடம்பை அறுத்து இந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிலாம் பண்ணுறாங்க, யாரும் உள்ளுக்குள்ளே கடவுளை பார்த்ததாக யாரும் சொல்லலை. அப்போ நமக்குள்ளே கடவுள் இருக்காருன்னு எதனால் இப்படி சொன்னாங்க இந்த வழக்கு? பார்ப்போமா? இதுக்கு பதில் அப்போ கேள்வியாக வச்சுக்கோங்க, நம்முள் கடவுளா அப்படின்னு கேள்வி வச்சுக்கோங்க. அப்போது என்ன தான் அர்த்தம் அதுக்கு அப்படின்னு உள்ள நுழையும். அதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் சொல்கிறேன். அந்த உதாரணத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனால இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்துடும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு அறிவு. இப்போ நமக்கு என்னென்னா இந்த ஸ்தூல உடல், ஐம்புலன்கள், மனம், இந்த 3 புத்தி, இவ்வளவும் இருக்குது. இதை தாண்டி அகங்காரம்னு சொல்கிறோம். அகங்காரம்னா கர்வம், நான் அப்படின்னு இல்லை. அகங்காரம்னா நான் என்கிற உணர்வு, இல்லை மமகாரம்னு சொல்லுவேன். அகங்காரம், அதைத்தான் அகங்காரம் சொல்லணும். நம்ம தமிழில் அகங்காரம்னா வேறு அர்த்தம், கர்வம் பிடிச்சவன்னு அர்த்தம். சமஸ்கிருதத்தில் அகங்காரம்னா நான் என்ற உணர்வு. இந்த நான் என்ற உணர்வு இருக்குது எல்லாத்துக்கும் அடிப்படையாக. அப்புறம் புத்தி இருக்குது, நமக்கு மனசு இருக்குது, மனசுக்கு மேலே உடம்பு இருக்குது, இவ்வளவு இருக்குது. ஆனால் கடவுள் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டோம்னா, முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும். அறிவுடைய ஒரு வஸ்து நான் என்கிற உணர்வோடு தான் இருக்குது. அதன் அறிவினுடைய அளவு வேறுபடலாம். ஒரு மண்புழுக்கு உள்ள அறிவு, ஒரு நாய்க்குள்ள 5 அறிவு, மனுஷனுக்குள்ள 6 அறிவு, 3 அறிவு ஜீவன்களுக்கு அந்த அறிவினுடைய அளவில் தான் வித்தியாசம் இருக்குது, குவாலிட்டி அதில் தான் வித்தியாசம் இருக்கும். போது அறிவுள்ள ஒவ்வொன்றுக்கும் நான் ஒரு உணர்வு இருக்குது. ஒரு நாயை பார்த்திங்கன்னா அதுக்கு 5 அறிவுங்கிறோம். அதுக்கு நான் ஒரு தனியாக ஒரு ஜீவன், நான் இருக்கேன், எனக்கு பசிக்குது,
என் குட்டி இது, அதுக்கு பால் கொடுக்கணும், அங்கே ஒளிய வச்சுட்டு வந்திருக்கேன் குட்டிக்கு, ஓடி பால் கொடுக்கணும். அப்போ தன்னுணர்வு இருக்குல்ல. அப்போ மண்புழுக்கும் தன்னுணர்வு உண்டு. அது போய் இப்படி குத்துனீங்கன்னா ஒரு நெருப்பு மண்புழு நம்ம நவுந்து போகுது, ஒரு நெருப்பு குச்சி இப்படி காமிங்க, அப்படி சர்ட்டுன்னு திரும்பும். ஒரு மரவாட்டையை பாருங்கள், நெருப்பு குச்சி வைங்க ஓடும். அப்போ அதுக்கும் தனக்கு தான் இருக்கேங்கிற உணர்வு இருக்குது. அதுக்கு பேர் தெரியாது. மனுஷர்கள் நம்மளை மரவட்டை என்கிறார்கள், மண்புழு என்கிறார்கள் என்றெல்லாம் தெரியாது. நாய் கூட நம்ம தமிழர்கள் நாய் என்று அழைக்கிறார்கள், ஆங்கிலத்தில் டாக் என்று அழைக்கிறார்கள், தெரியுமா? தெரியாது. ஆனால் அதுக்கு ஒரு பேரை வச்சுட்டிங்கன்னு வச்சுங்க, திரும்பி பார்க்கும், நம்மளை தான் கூப்பிட்றான் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம ஒரு இனம் அப்படின்னு சொல்லி ஒரு நாய் ஒரு ஆட்டோட போய் உறவு கொள்ளுமா, குட்டி போடுமா? தன்னை போல இன்னொரு இனத்தை பார்ப்போம். ஆக அறிவுள்ள ஒவ்வொன்றுக்கும் தான் என்கின்ற உணர்வு இருந்தே ஆக வேண்டும். ஒருனுக்கு அறிவு இருக்குன்னா அதுக்கு தான்கிற உணர்வு இருந்தே ஆகும். இப்போ இந்த டப்பா இருக்கு, இது ஜடம், இதுக்கு தான்கிற உணர்வு இருக்கா? இல்லை, இல்லைங்களா? ஆனால் இப்போ ஃபேன் ஓடுது, அதுக்கு தான் ஃபேன்னு தெரியுமா, இல்லை ஓடுறது தெரியுமா? தன்னுணர்வு இருக்கா? அதுக்கு அறிவு இல்லை. அப்போ அறிவு என்பது தன்னுணர்வுடன் கூடியது தான். முதல்ல தன்னுணர்வு இருக்கும், அறிவுன்ற அளவு வித்தியாசப்படும், தன்மை வேறுபடும். இது ஒன்று புரிஞ்சுங்க ஃபஸ்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு போவோம். இந்த பல் மனுஷனுக்கு 32 பல். இப்போ ஜெனட்டிக்ஸ் பிரகாரம் இப்போ பரிணாம வளர்ச்சியில் இனிமேல் மனிதர்களுக்கு 30 பல் தான். இந்த கடைசி பல் ஈருக்குள்ளே அமைஞ்சிடும். இந்த 32 பல் இருக்குது. பக்கத்தில் ஒரு ஆட்டுகள், அந்த காலத்து ஆட்டுகள் இந்த ஆட்டுறது மாவு போட்டு தள்ளி தள்ளி இருக்குது. அந்த காலத்துலாம் பார்த்திங்கன்னா வயசுக்கு அந்த பொண்ணுங்கள்லாம் மாவு ஆட்டி கொடுக்கணும் அம்மாவுக்கு. இட்லி சுட, மாவு ஊறுகிரி ஆட்டுன்னு போட்டு அடித்து வந்தால் வர்றமான்னு இந்த பொண்ணுங்களோட இப்போ விளையாண்டுக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கும். அப்போ சினிமாவுக்கு போகணும் அப்படின்னா திட்டுவாங்கடி, எங்கள் அம்மா மாவரைக்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் மாவரைக்கிற வேலை இருக்குடி, நான் வர முடியாது. அட வா போயிட்டு வருவோம் வசந்தி. இல்லடி கமலா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவேன். என்ன இப்போ மாவு தானே அரைச்சி, மாவு அரைச்சிட்டா விட்ருவாங்களா? மாவு அரைச்சா விட்ருவேன். சரி வா நான் உதவி செய்கிறேன், நீ ஆட்டு நான் தள்ளுறேன், அப்புறம் நான் கொஞ்சம் ஆட்டுறேன் நீ தள்ளு அப்படின்னு தள்ளிக்கிட்டு சீக்கிரம் வேலையை முடிச்சு சினிமாவுக்கு போகும். அப்படி வேகமாக மாவு ஆட்டும் போது இந்த கை நம்மளே அரைக்கிறோம், தள்ளுறோம், அல்லது எதிராளி உட்காந்து தள்ளுறாங்க. அந்த கை அந்த மாவை தள்ளும் பொழுது புத்தி கை ரெண்டும் இணைந்து வேலை செய்யணும். அப்படி இப்படி பெராக் பார்த்துக்கிட்டு இப்படி பார்த்துக்கிட்டா கையை ஆட்டுகளில் விட்டு கை காலியாகிடும். அப்போ புத்தியை செலுத்தி செய்ய வேண்டிய வேலை அது. யார் புத்தி செலுத்துகிறா? ஏத்தாப்பில் இருக்கிற விமலா தள்ளுது, இங்கே வசந்தி ஆட்டுது, அல்லது வசந்தியை தானே தள்ளிக்குது. அப்போ இந்த புத்தி நம்மளுடைய புத்தி கான்சியஸாக இருக்கேன், நான் தள்ளுறேன் மாவை, விமலா தள்ளுறா, விமலாவுக்கு தெரியும் தான் மாவை தள்ளுறேன், கொஞ்சம் ப்ராக்கு பார்த்தோன்னா கை போய்டுன்னு தெரியும். அப்போ இந்த வேலையை நான் மாவு ஆட்டுறேன் வச்சுக்குவோம், விமலா விட்டுருங்க போட்டு நான் ஆட்டுற மாவு, இது நான் செய்கிற வேலை என்று எனக்கு தெரிகிறது. என் அறிவை கொண்டு செய்கிறேன், இந்த மாவை தள்ளுபவனும் ஆட்டுபவனும் நான் என்று எனக்கு நன்றாக தெரிகிறது. இந்த பல்லுக்குள்ளே ஒரு இட்லி எடுத்து இப்படி வைங்க, வைக்கிற வரையும் தான் உங்கள் வேலை, அது வரையும் உங்கள் புத்தி இல்லைன்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட ப்ராக்கு பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா ஒரு பிள்ளைக்கு ஊட்டுறோம், அது வாயில் போய் ஊட்டணும், எங்கேயோ ப்ராக்கெட் வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளை இங்கே இருக்கும், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அது காதுக்கு பின்னாடி போய் விட்டீங்க, அம்மா என் வாய் இங்கே இருக்குமான்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இப்போ புத்தியை கொண்டு இது பழக்கத்தின் அடிப்படையில் ஈஸியாக வந்துடுது. வச்சோடனே அந்த இட்லியோ அல்லது சாதத்தையோ இந்த நீங்கள் உடனே மெல்லணும்னு ஒரு உத்தரவு போட்டுருங்க. இந்த தாடைக்கு பிரெயின் போடுது, புத்தி ஸ்டார்ட் பண்ணுறது தான் அதோட வேலை. மெல்லும் பொழுது இந்த நாக்கு அப்படி இப்படி அந்த உணவை தள்ளி கொடுக்குது. இந்த 32 பல்லையும் மாட்டிக்காமல் அது கண்ணு இருக்கா சொல்லுங்கள்? இந்த 32 பல்லையும் மாட்டிக்காமல் தள்ளுது, அதுக்கு தாங்குகிற உணர்வு இருக்கா நாக்குக்கு? அது கண்ணு இருக்கா? இங்கே ஒரு கடவை புள்ளி அது மெல்லுறான், நாம் இப்படி ஓடிடுவோம்,
இதை கொஞ்சம் இப்படி தள்ளி விடுவோம், மாவை தள்ளுற மாதிரி அப்படின்னு சொல்லி சரி நீங்கள் தள்ளுறீங்க. நீங்கள் நாக்கா யூஸ் பண்ணுறீங்களா? அதுவாக தள்ளுது, ஆட்டோமேட்டிக் தள்ளிக்குது அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு கையால் மாவை தள்ளுறதுக்கு நம்ம புத்தியை கான்சன்ட்ரேட் பண்ணணும், புத்தியை சிதற விடக்கூடாது. ஆனால் நாக்கு எப்படிங்க செய்யுது? அப்போ அதுக்கு ஒரு அறிவு இருக்கணும்ல. உங்கள் புத்தியை கொண்டு நீங்கள் நாக்கை யூஸ் பண்ணல, அந்த நாக்கு ஆட்டோமேட்டிக்னாலும் அதுக்கு ஒரு அறிவு இருக்கிறது. அந்த அறிவு தான் இந்த பல்லில் மாட்டிக்காமல் தள்ளுது. அப்புறம் ஓரளவுக்கு அரைச்சோன்னா உள்ளே தள்ளுது. இந்த நாக்கு உதாரணம் மட்டும் இல்லை, உள்ளே போகுது சாப்பாடு, ஜீரணிக்குது, ஜீரணிச்சு மலமாக வெளில வருது. தண்ணி குடிச்சிங்கன்னா யூரினாக வெளில போகுது. உள்ளுக்குள்ளே இருக்கிற அனைத்து வைட்டமின் சி, கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீனு, கொழுப்பு, ஃபேட்டு இதெல்லாம் தனித்தனியாக பிரிக்குது. அந்த அறிவு எது? அந்த அறிவு உங்கள் அறிவை கொண்டு வேலை செய்யுதா? அப்போ உங்கள் உடம்புக்குள்ளே இன்னொரு அறிவு இருக்கிறது, இந்த பாடியை இயக்கிற இன்னொரு அறிவு இருக்கிறது. இந்த பாடி உங்கள் கண்ட்ரோல்லையும் உங்கள் புத்தியை கொண்டும் இயக்குறீங்க, சில வேலைகள் தான் செய்யலாம். உங்களை அந்நியில் ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ஸ், அது இருதயம் துடிக்குது, பிறந்ததுலேருந்து துடிச்சிட்டு இருக்கு, அதை இயக்கக்கூடிய ஒரு அறிவு, ஜீரணிக்கக்கூடிய அறிவு. ஒரு வயிற்றுக்குள்ளே ஒரு கரு உண்டாயிடுது, அது கரு அப்படியே வளருது. தாய் வளர்க்குறாளா? இந்த பிள்ளை கொஞ்சம் சிவப்பாக இருக்கட்டும், சிவப்பாக போடுவோம், இன்னும் கொஞ்சம் கலவை அதிகம் போட்டு சிவப்புக்கு தோலில் செய்ய முடியுமா? உள்ளுக்கு இந்த உடம்பை இயக்குவதற்கு ஒரு சூப்பர் நாலேஜ் இருக்குது. அப்போ அந்த நாலேஜு நான் மேற்கனவே சொல்லிட்டேன், அறிவுள்ள ஒவ்வொன்றுக்கும் தான் என்ற உணர்வு இருந்தே ஆக வேண்டும். இல்லைன்னா இதுக்கு தான்கிற உணர்வு கிடையாது. இதுக்கு அறிவு வந்துருச்சு, இதுவாகவே திறந்துக்கும், நான் டப்பா நவுந்து போகிறேன்னு சொன்னால் தான்ங்கிற உணர்வு இதுக்கு வந்துடும். அப்போ இந்த உடம்புக்குள்ளே இருந்து ஒரு அறிவு, பெரிய உங்களை விட பெரிய அறிவாக இருந்து இயக்குது பாருங்கள், உங்களால் செய்ய முடியாத வேலையை, அது அறிவு தானே, அந்த அறிவு தானே இயக்குது. அந்த அறிவுக்கும் தான் என்ற உணர்வு உண்டு. அந்த தான் என்ற உணர்வு மிகப்பெரிய நாலேஜ் கொண்டிருக்கு அளவில். இப்போ நாய்க்கு உள்ள அறிவுக்கும் மனுஷனுக்குள்ள அறிவுக்கும் வித்தியாசம் இருக்குது. மண்புழுக்குள்ள அறிவுக்கும் ஒரு நாய்க்குள்ள அளவுக்கும் அறிவுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் இந்த உணர்வுல வித்தியாசம் இருக்கா? கிடையாது. உணர்வு தான், சிம்பிள். நான் அவ்வளோதான் இருக்கிறேன்னு தெரியுதாங்க. அப்போ உள்ளுக்குள்ளே இருக்க அதுக்கு அறிவு பெருசாக இருக்குது. அந்த நானுக்கு பெரிய அறிவு, பேரறிவாளன். அப்போ உள்ளுக்குள்ளே இருக்குது பாருங்கள், அந்த அறிவு, அதுக்கும் தான்கிற உணர்வு இருக்குது, உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. அதுதான் நம்முள் இறைவன். இப்போ புரியுதுங்களா? உங்களுக்குள்ளே ஒரு அறிவாக இருந்து செயல்படுகிறான், இந்த உடம்பை இயக்குகிறான். உங்கள் கண்ட்ரோலில் ஃபுல்லாக இல்லை, உங்கள் புத்தியை கொண்டு இல்லை. யூ ஆர் லிமிட்டட். இந்த பாடியை சில விஷயங்களுக்கு தான் பயன்படுத்த முடியும், சில வேலைகளை தான் செய்ய முடியும், சில வேலைகளுக்கு தான் உங்களுக்கு கட்டுப்படும். உங்களை அண்ணியில் இன்னொரு கண்ட்ரோல் இருக்குது, ஒரு புத்தி இருக்குது. அந்த புத்திக்கு பேர் தான் இறைவன், பேரறிவாளன். அறிவுள்ள எல்லாமே நீங்கள் நல்லா சிந்திப்பா, அறிவுள்ள ஒவ்வொன்றுக்கும் தான் என்கிற உணர்வு உண்டு. அப்போ உள்ள இந்த நாக்கை தள்ளுற அறிவு, செரிக்கிற அறிவு, இருதயத்தை துடிக்க வைக்கிற அறிவு, கழிவுப் பொருளை வெளியேற்றுகிற அறிவு, அறிவு கொண்டு செயல்படுகிறது. உள்ளுக்குள்ளே குடலுக்கு தெரியுமா, இது கார்போஹைட்ரேட்டு, இது கொழுப்பு அப்படின்னு கண்ணால் பார்த்து ஒரு உள்ளே உட்காந்துட்டு பிரிக்குதா? குடலாக செய்யுது. குடல் ஒரு உபகரணம், அந்த உபகரணத்தை இயக்குவது பேரறிவாளன். உள்ளுக்குள்ளே இந்த ஃபேன் ஓடுதுன்னா அதை இயக்கிறது யார்? கரண்ட்டு. அது ஒரு உபகரணம், ஃபேனாக ஓடாது, கரண்ட், சக்தி. அதை போல் உள்ளுக்குள்ளே ஒரு சக்தி மிக்க அறிவு, வெறும் அறிவு வேலை செய்யாது, அதுக்கு சக்தி வேணும் இல்லையா? அப்போ சக்தியும் சிவனுமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேரறிவாளனாக இருக்கக்கூடிய இந்த அர்த்தநாரீஸ்வராக இருக்கக்கூடிய இறைவன் நம்மளும் இருக்கிறான். ஆனால் உங்களோடு சம்பந்தப்படாமல் இருக்கிறான். அதனால தான் உங்களுக்குள்ளே இறைவன் இருக்கிறாங்கிறத நீங்கள் உணர்ந்துட்டீங்க, அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கெட்ட எண்ணங்கள் வராது.
உங்களுக்குள்ளேயே தாமரை இலையில் தண்ணீர் போல் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு உங்களை டச் பண்ணாமல் இருக்கார். அதனால தான் இவ்வளோ கட்டணம்லாம் வருது. ஆனால் நம்ம போய் அதை அவரை டச் பண்ணிட்டோம்னா அவர் கெட்டியாக பிடிச்சிக்குவார். அப்புறம் இங்கே அழுக்கே இருக்காது, இங்கே உண்மை தான் இருக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த சிற்றுரையை முடிக்கின்றேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி.